வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாவில் பாலிமார்பிசம் தான் பார்க்க போகிறோம். பாலிமார்பிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ பாலிமார்பிசத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேர்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசமில் பாலின்றது வந்து ஒரு வேர்டு, மெனி, பாலினா மெனி, மார்பிசம் அப்படின்னா ஃபார்ம்ஸ். இப்போ பாலிமார்பிசத்தோட மொத்த கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்றது தான். இப்போ மெனி ஃபார்ம்ஸ்ன்றது எப்படி சொல்லலாம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் பிஹேவியர் ஆர் மெனி பிஹேவியர்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த பாலிமார்பிசம். ஸோ இந்த பாலிமார்பிசத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்குது. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஜாவாவில் இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெசன்டேஷனில் பார்த்துடலாம். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இதோட சின்டாக்ஸ், இதோட யூசேஜ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலிமார்பிசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திங்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து மெத்தட் ஓவர்லோடிங், இன்னொன்று வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்ட் அப்படின்றது ஒரு கிளாஸ் ஃபைல். இந்த கிளாஸ் ஃபைலில் வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது. இப்போ 3 மெத்தடை பார்த்தீங்கன்னா இந்த 3 மெத்தடோட நேம் வந்து சேம் தான். இந்த சினாரியோவில் வந்து ஃபன் அப்படின்னு வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃபன் மெத்தட் பார்த்தீங்கன்னா 3மே சேம் நேம் தான், பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேம் மெத்தட் நேம், அதில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து ஒரு இன்டீஜர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், அடுத்த மெத்தடுக்கு வந்து 2 இன்டீஜர் ஆர்குமெண்ட், மூணாவது மெத்தடுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் கேரக்டர் டைப் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஒரே மெத்தடுக்கு வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே ஃபைன். இப்போ வந்து அடுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது மெத்தட் ஓவர் ரைடிங். நீங்கள் மெத்தட் ஓவர் ரைடிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ஹெரிட்டன்ஸை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சப் கிளாஸ் இருக்கும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் அப்படின்றது வந்து பேரண்ட் கிளாஸ், டிரைவ்டுன்றது வந்து சப் கிளாஸ். இப்போ பேஸ் கிளாஸில் வந்து ஒரு மெத்தட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவில் வாய்ட் ஃபன் இன்டீஜர் ஏ அப்படின்றது வந்து மெத்தட். இதை வந்து நம்ம பேஸ் கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்கிற மெத்தடை வந்து இப்போ இந்த கிளாஸை நம்ம இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது டிரைவ்டு கிளாஸ் ஆயிரும். இந்த டிரைவ்டு கிளாஸில் வந்து நம்ம அதை வந்து ஓவர்ரைட் பண்ணுறோம். ஓவர்ரைட் மீன்ஸ் இப்போ ஃபங்க்ஷன் இந்த பேஸ் கிளாஸில் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். இந்த கான்செப்ட் என்னென்னா பேஸ் கிளாஸில் சேம் ரிட்டர்ன் டைப், சேம் நேம், சேம் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். சைல்ட் கிளாஸ்லேயும் சேம் நேம், சேம் ஃபங்க்ஷன் நேம், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். ஒன்லி திங் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெத்தட் ஓவர் ரைடிங் பிடிச்சிருக்குங்கிறேன். இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து ஜாவாவில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடிக்கு யூஸ் பண்ணுறோம், ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏபிஐ, நிறைய பேக்கேஜஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா java.lang.math பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேத் பேக்கேஜில் மேக்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 இன்டீஜருக்கு வந்து மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், லாங்குக்கு வந்து கண்டுபிடிக்கணும், ஃப்ளோட் வேரியபிள்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்ப நம்ம மேக்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு மெத்தட் நேம் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மெத்தடுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ஆஃப் இன்டீஜர், மேக்ஸிமம் ஆஃப் லாங், அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மெத்தட் கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமானது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங் அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் கிளாஸ், ஒரு சப் கிளாஸ் வேணும். இந்த சூப்பர் கிளாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்றது தான் வந்து சூப்பர் கிளாஸ். இந்த லிஸ்ட்ன்ற கிளாஸில் வந்து ஆட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நம்ம அரே லிஸ்ட் அப்படின்றதுல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் எக்ஸாம்பிள். இங்கே இருக்கிற அந்த ஆட் மெத்தடை வந்து இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணி இங்கே எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மெத்தட் ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இந்த கான்செப்ட்லேயே வந்து இதை 2 டைப்ஸாக சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னும், மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாஜிக், ஒரு அப்ளிகேஷன் எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜேபிஎம் வந்து கம்பைல் பண்ணுறப்பயே வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த ஓவர்லோடட் மெத்தடை கால் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து 2 மேக்ஸிமம் ஆஃப் 2 இன்டீஜர் வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ், நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் வச்சு அதை கண்டுபிடிச்சிடும். பட் இன்கேஸ் ஆஃப் ரன் டைம் பாலிமார்பிசம்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஜேபிஎம்க்கு தெரியும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ரன் பண்ணுறப்ப நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு என்ன
ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும். அப்போ தான் வந்து அது எந்த மெத்தடை கால் பண்ண போகிறோன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு கோடை ரன் பண்ணுறப்ப தான் அந்த மெத்தட் ஓவர் ரைடிங்ன்ற கான்செப்டை வந்து நம்ம வந்து ஜேவிஎம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட கார் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸை வச்சு நம்ம மல்டிபிள் கிளாஸஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் மாருதி, ஆல்டோ, பிரீஸா அப்படின்ற மாதிரி. இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம காருன்ற ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து நம்ம மல்டிபிள் சைல்டு கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற ஸ்பீட் மெத்தடை வந்து இங்கே வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறது. இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோட் வந்து க்ளீனாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஜாவா லைப்ரரியில் பார்த்தோம்ல, இப்போ மேக்ஸ்ன்ற மெத்தட்னவே வச்சு நம்ம மல்டிபிள் லாஜிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு புது மெத்தட் நேம் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே போல் இது வந்து ரீயூசபிலிட்டியும் இதை வச்சு அச்சீவ் பண்ணலாம். இதோட கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். இதை பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலில் தமிழில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டேன். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ண போகிறேன். எனக்கு ஐடியில் வந்து 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அங்கங்கே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐடியில் வந்து நீங்கள் உங்களோட கெரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா தமிழில் இந்த சொல்லி கொடுக்குற ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் இன்னும் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்ஷனில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கேஜில் வந்து நான் ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கிளாஸில் வந்து நான் ஒரு 2 மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்கை தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் கால்குலேட் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது தான் வந்து நான் கிரியேட் பண்ணுற மெத்தட். இந்த இதுதான் கால்குலேட் டோட்டல் மார்க்ஸ். இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து ஒரு 3 மார்க் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 2 மார்க் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு 2 மார்க் வந்து இன்புட்டாக வாங்கி அந்த 2ஐயும் சம் பண்ணி சிஸ்அவுட் பிரிண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். ஃபைன். நான் வந்து இன்னொரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறது வந்து சேம் நேம் இருக்குது, சேம் பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கம்பைலர் வந்து அலோவ் பண்ணாது. நீங்கள் வந்து டூப்ளிகேட் மெத்தட் அப்படின்னு சொல்லிடும். இப்போ நீங்கள் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணணும், பட் அதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் இது பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 மார்க்கை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து இன்னொரு மெத்தட். பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா டோட்டல் மார்க்ஸ் தான் கண்டுபிடிக்க போகுது. பட் இந்த மெத்தட் வந்து 3 பேராமீட்டர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மெத்தடோட பப்ளிக்ன்றது அக்சஸ் மாடிஃபையர், வாய்டுன்றது ரிட்டர்ன் டைப், கால்குலேட் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது வந்து மெத்தட் நேம். இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் நேம் வந்து சேம். ஃபைன். அதே போல் இதில் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட் மெத்தடில் வந்து 3 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து மெத்தடை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து வெறும் இன்டிஜர் பேராமீட்டர்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்டிஜர் பேராமீட்டர்ஸ் தான் பாஸ் பண்ணணுன்ற மேண்டேட்டரி கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். லைக் இன்டிஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட் அந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக நான் இன்டிஜர் மட்டும் எடுத்திருக்கேன். ஃபைன். இப்போ வந்து நான் மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் மெத்தடில் நம்ம எப்படி இதை வந்து கால் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபைன். இங்கே ஃபஸ்ட்டு இந்த மெத்தட்ஸ்லாம் கால் பண்ணணும்னா இந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மேனேஜர், இது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்ட். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜர். இந்த கிளாஸுக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபைன். ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற மெத்தட்ஸ் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கு தான் வந்து இங்கே பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் மேனேஜர் டாட் கால்குலேட் டோட்டல் மார்க்ஸ். இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்றோம். ஏன்னா இப்போ இந்த சோர்ஸ் கோடை நம்ம ஜேவிஎம் வந்து கம்பைல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கம்பைல் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும் எந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுறப்ப அதுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம கால் பண்ணுறது வந்து total marks with 2 parameters. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்ப கால்குலேட் டோட்டல் மார்க்ஸ் வித் 3 parameters. இது வந்து இந்த சோர்ஸ் ஃபைலை கம்பைல் பண்ணுறப்பயே வந்து ஜேவிஎம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால இது வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன். இப்போ வந்து நான் இதை வந்து ரன் பண்ணி காமிச்சிடுறேன் அவுட்புட்டு.
ஃபார்மேட்டிங்காக இந்த ஒரு சிசர் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, ஃபைன். இப்போ வந்து ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் ரன் பண்ணி நம்ம அவுட்புட் காமிச்சிடலாம். ஓகே, நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். இந்த எடிட்டரே நீங்கள் யூஸ் பண்ணணும் மேண்டேட்டரி கிடையாது. நீங்கள் எக்லிப்ஸ், இன்டெலிஜே, உங்களோட கன்வீனியன்ட் எந்த எடிட்டரோ அந்த எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ வந்து சிசோட்டில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரிண்ட் வந்து டோட்டல் மார்க்ஸ் ஃபார் சப்ஜெக்ட். அடுத்து செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் மார்க்ஸ்ன்றது வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணது. இந்த பிரிண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது. இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். அஸ் சிம்பிள் அஸ் தட் வந்து இதுதான். நீங்கள் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே நம்ம பில்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து டேட்டாபேஸ்லேருந்து லோட் பண்ணணும். அப்போ லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மெத்தட் நேம் டிஃபைன் பண்ணோம்னா லோட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து கெட் ஸ்டூடெண்ட்ஸ் பை ஸ்டூடெண்ட் நேம், கெட் ஸ்டூடெண்ட்ஸ் பை ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஏஜ் ஆர் அவங்களோட ஜெண்டர் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மெத்தட், இப்போ இந்த கால்குலேட் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோன்னே ஓகே இது வந்து ஒரு டோட்டல் மார்க்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகுது. இப்போ இன்னொரு வேரியன்ட் பார்த்துச்சுன்னா ஓகே இதில் வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் எடுத்துக்க போகுது. வந்து இது பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இதில் மெயின் வேணாம், நான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஏஜ், அடுத்து வந்து ஸ்ட்ரிங் மேபி ஜெண்டர். இப்போ இது கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோர்ஸ் ஆக்ஷனில் போயிட்டு ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறோம். நான் விஎஸ் கோடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிறத கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கிரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மெத்தட் தான் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபைன். இப்போ வந்து நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதில் 3 பேராமீட்டர் இருக்குது, நேம், ஏஜ், ஜெண்டர். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து டிஸ்பிளே மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபைன். அடுத்து வந்து நான் சைல்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த சினாரியோவில் வந்து நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு சைல்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஃபைன். இப்போ வந்து கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு திங் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட் கிளாஸை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே வந்து எடிட்டரே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் மேக்ஸிமம் இது. ஃபைன். இந்த இதில் வந்து நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் வந்து ஸ்ட்ரிங் ஸ்கூல் நேம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஹென்ஸ் நான் கன்ஸ்ட்ரக்டரையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபைன். அடுத்து வந்து திஸ் டாட் ஸ்கூல் நேம் ஈக்குவல் டு ஸ்கூல் நேம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்பிளே மெத்தடை ஓவர் ரைட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டிஸ்பிளே அப்படின்ற மெத்தட் அடிச்சேன்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஓவர் ரைட் வந்து இது பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் சூப்பர் டாட் டிஸ்பிளேல வந்து நம்ம டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறோம். இதில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சிஸ்டம் மோட் போட்டுட்டு அதில் வந்து வெறும் ஸ்கூல் நேமை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைன். இப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லாஜிக்கை. இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எக்ஸ்டெண்ட் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இதில் ஸ்டூடெண்ட் அப்படின்றது பேஸ் கிளாஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து சைல்டு கிளாஸ். ஃபைன். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்கூல் நேம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் சைல்டு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் கிளாஸோட இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை வந்து கூப்பிடணும். அதுதான் வந்து இந்த சூப்பர். இப்போ நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் எடிட்டர்லேருந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சூப்பரை இது வந்து எங்கே போகணும்னா பேரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இது வந்து இந்த ஜாவாவில் இருக்கிற ரூல் மாதிரி தான். நீங்கள் வந்து சைல்டு கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கூப்பிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த சைல்டு கிளாஸுக்குரிய கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் செட் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பேராமீட்டரை செட் பண்ணிடுவோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டரை பற்றி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மெத்தட் வரலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பேஸ் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அதில் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேயும் சேம் டிஸ்பிளே மெத்தடை நம்ம வந்து திரும்பவும் ரீரைட் பண்ணுறோம். பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக சம் டீட்டெயில்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம்.
ஃபைன். அதை தான் வந்து அட் ஓவர் ரைட் அப்படின்றது என்னன்னா, இந்த மெத்தடை வந்து நம்ம சூப்பர் கிளாஸ்லேருந்து ஓவர் ரைட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஜேவிஎம்க்கு நோட்டிஃபை பண்ணிடுறோம். நம்ம யூஸ்வலாக இப்போ ஓவர் ரைடிங் பண்ணுறோம்னா இந்த அட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஃபைன். நம்ம வந்து சைல்டு கிளாஸில் வந்து இதை வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டோம். இப்போ சைல்டு கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர் கிளாஸில் இருக்க மெத்தடை வந்து கால் பண்ணணும். அது கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைல்டு கிளாஸில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்கோட கான்செப்ட். இப்போ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேபி இங்கேயே வந்து நான் ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் மெத்தடில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் வந்து ஜான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நேம் ஏஜ் ஜெண்டர். ஓகே, நேம் அடுத்து ஏஜ் வந்து மேபி ஒரு 14 அப்படின்னு போடுறேன். ஜெண்டர் வந்து மேல் அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் வந்து மேபி சம் ஸ்கூல் நேம் ஏபிசி ஸ்கூல் அப்படின்னு சம் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குன்றனால நான் சிம்பிளாக ஏபிசி ஸ்கூல் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃபைன். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் டாட் டிஸ்பிளே வந்து கால் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ ஜஸ்ட்டு வந்து ஃபார்மேட்டிங் வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டிங் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணி அவுட்புட் காமிச்சேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு. வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆனோடனே நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு போட்டிருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கால் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கால் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. லைக் நேம், ஜெண்டர் இதெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகுது. இது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஸ்டூடெண்ட் டாட் டிஸ்பிளே அப்படின்ற மெத்தட் கால் ஆகும். இந்த கால் வந்து சைல்டு கிளாஸில் இருக்க மெத்தடை கால் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம சூப்பர் கிளாஸ் வந்து கால் ஆகும். சூப்பர் டாட் டிஸ்பிளே வந்து சூப்பர் கிளாஸில் இருக்க மெத்தடை கால் பண்ணும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து நேம், ஏஜ், ஜெண்டர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபைன். இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து கண்ட்ரோல் வந்து சைல்டு கிளாஸ்க்கு வரும். இந்த சைல்டு கிளாஸில் இருக்கிற சிஸ் அவுட் வந்து பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து நம்ம அவுட்புட்டில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் கிளாஸில் இருக்கிற சிஸ் அவுட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. நேம், ஏஜ், ஜெண்டர். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சினாரியோவில் வந்து நான் ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் அவங்க வந்து காலேஜ் நேமை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிளாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு லாஜிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நான் நம்ம சேனலுக்குரிய கிட்ஹப் ரெபாசிட்டரியில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு எரர் வருது, எக்ஸப்ஷன் வருது அப்படின்னா அந்த எரர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவும் கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.